சரி, வழக்கம் போல் நம்ம பிலிப்பியர் 3ஆம் அதிகாரத்தில் 13ஆம் வசனம், 12ஆம் வசனத்தை மீண்டுமாய் நம்ம வாசிக்கலாம். நீங்கள் சீக்கிரமாக திறந்து கொள்ளுங்க. பிலிப்பியர், அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில், அந்த வசனத்தின் பின்பாகத்தில், கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை பிடித்து கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எதற்காக பிடிக்கப்பட்டேன், அந்த நோக்கம் கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஹல்லேலூயா. தேவன் நல்லவர். பிரியமானவர்களே, தேவனுடைய பிள்ளைகளே, நான் எதற்காக பிடிக்கப்பட்டேன்? நீங்க கேளுங்க, நான் எதற்காக பிடிக்கப்பட்டேன்? இவ்வளோ பெரிய அதாவது 139 கோடி மட்டுமல்ல, எத்தனை இனங்கள், எத்தனை மதங்கள், எத்தனை மொழிகள் இல்லையா? எத்தனை மொழிகள். நம்ம டெய்லி, நாளைக்கு வெனஸ்டே, ஒவ்வொரு அறியப்படாத இனங்கள் பெயரை சொல்லி நான் ஜெபம் நடத்திட்டு வரேன். உங்களுக்கு தெரியும். அப்படி இன்னும் ஆயிரக்கணக்கான இன மக்கள் கொண்ட இவ்வளோ பெரிய பாரத தேசத்தில் என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அப்போது ஆண்டவர் உங்களை தெரிந்து கொண்டாரே. என்ன நோக்கத்துக்காக தெரிந்து கொண்டார்? அதை நீங்கள் கண்டுபிடிக்கணும். கிறிஸ்து இயேசுவினால் எதற்காக பிடிக்கப்பட்டேன்? அப்போது அந்த பிடிக்கப்பட்டதை, ஏன் பிடிக்கப்பட்டேன், எதற்காக கண்டுபிடிச்சோன்னா ஆசையாய் தொடர ஆரம்பித்தேன் என்று அவர் பேச ஆரம்பித்ததை நான் பேசினேன். நேற்று பேசும்போது முடித்து விட்டேன் அல்லது நான் அச்சீவ் பண்ணிட்டேன், அதுதான் அந்த வசனத்தில் வாசித்தோம். நான் அடைந்தாயிற்று. நான் ஆண்டவர் என்ன நோக்கத்துக்காக என்னை தெரிந்து கொண்டாரோ அந்த நோக்கத்தை நான் அதாவது நான் பிடித்து கொண்டேன் என்று எண்ணவில்லை. நான் பிடிச்சிட்டேன், நான் அடைஞ்சிட்டேன், நான் திருப்தி அடைஞ்சிட்டேன்னு திருப்தி அடையலை. அப்படி நேற்று நான் பேசினேன். இன்றைக்கு நான் தொடர்ந்து உங்களோடு பேச போகிற வசனம் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். சகோதரரே, அதை பிடித்து கொண்டேன் என்று நான் எண்ணுகிறது இல்லை, ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடுகிறேன். கர்த்தருடைய பிள்ளைகளை, உங்கள் நோக்கத்தை நீங்கள் அறியணும்னா ரொம்ப முக்கியம். சில நேரங்களில் பாருங்கள், வியாதிக்காக நம்ம ஜெபம் பண்ணுறோம், ஆசீர்வாதத்துக்காக ஜெபம் பண்ணுறோம், வேலைக்காக ஜெபம் பண்ணுறோம், குடும்ப சமாதானத்துக்காக ஜெபம் பண்ணுறோம். இல்லை, அது ஒரு பக்கம். ஆனால் இதெல்லாம் நம்ம ஆண்டவர்கிட்டருந்து வாங்கிக்கிட்டு இந்த உலகத்திலேயே வாழ முடியுமானா இல்லை. சகோதரரை, நான் பிடித்து கொண்டே நின்னுகிறது இல்லை, ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறக்கிறேன். ரொம்ப முக்கியம். என்னுடைய நோக்கத்தை நான் அறியணும்னா, அப்போஸ்தலனாகிய பவுலுடைய இந்த வசனத்தின்படி, ஒன்று பின்னானவைகளை அல்லது கடந்த காரியங்களை, நான் விட்டு வந்த காரியங்களை மறக்க வேண்டும். ரெண்டாவது, முன்னானவைகளை, எனக்கு முன்பாக வைத்திருக்கிறவைகளை நான், வேதம் சொல்லுகிறது, நாட வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 2 காரியத்தை இன்றைக்கு வேகமாக நான் பேசுகிறேன். தேவனுடைய பிள்ளைகளே, ஒன்று மறக்க வேண்டும். என்னால் கண்டுபிடிக்க முடியல என்ன நோக்கம். நீங்கள் பேச தான் எனக்குள்ளே ஒரு எண்ணம் வருது. ஆமாம், என்னை ஏன் கர்த்தர் என்னை கிறிஸ்தவனாக எழுப்பினார்? முதல் கேள்வி கேளுங்க. ரெண்டாவது, நான் ஏன் இந்த சர்ச்சில் மெம்பராக இருக்கிறேன்? ரெண்டாவது கேள்வி கேளுங்க. மூணாவது, நான் நல்ல பைபிள் நமக்கு ஒரு திருப்தி வர மாதிரி ஒரு எண்ணத்தை சாத்தான் போடுவான். நல்ல ஃபேமிலி ப்ரேயர் பண்ணுறோம், பைபிள் வாசிக்கிறோம், ஜெபம் பண்ணுறோம், போகிறோம் வரோம், யாருக்கு எந்த துரோகம் பண்ணல, அப்படி எனக்கு பரலோக ராஜ்யம் இருக்குது, அந்த மாதிரி நம்ம நினச்சிட்டு இருக்கக்கூடாது. உங்களை என்ன நோக்கத்துக்காக கர்த்தர் அழைத்தார் இல்லையா, அதை நீங்கள் கண்டுபிடிக்கணும்ல. அப்போ கண்டுபிடிக்க முடியாமல் இருந்தால் அவர் சொல்கிறாரு, நான் அடைந்தாயிற்று என்று நான் எண்ணுகிறது இல்லை, ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை நான் மறக்கிறேன். ஆமென். பின்னானவைகளை மறக்கிறேன், முன்னானவைகளை நாடுகிறேன். அப்போ இந்த நாட்களில் கர்த்தருடைய பிள்ளைகளை, பின்னானவைகளை மறக்கணும். அதான் ரொம்ப முக்கியம். பின்னானவைகளை மறக்கணும். பின்னானவைகள்னா கர்த்தருடைய கடந்த காலத்தில், ஆமென், தேவன் விரும்பாத காரியங்களை நம்ம மறக்க வேண்டிய ஒரு சிச்சுவேஷனில் கட்டாயம் வந்திருக்கிறோம். உங்கள் எல்லாருக்கும் தெரியும், ஆதியாகமம் 19ஆம் அதிகாரத்தில் 17ஆம் வசனம். ஆமென். ஆதியாகமம் 19:17 வேதம் என்ன சொல்லுகிறது? அந்த வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவர்களை வெளியே கொண்டு போய் விட்ட பின்பு அவர், உன் ஜீவன் தப்ப ஓடிப்போ, பின்னிட்டு பாராத, இந்த சமபூமியில் எங்கேயும் நிற்காத,
நீ அழியாதபடிக்கு மலைக்கு ஓடிப்போ. ஆண்டவர் லோத்தை பார்த்து சொல்றாரு, நீ பின்னிட்டு பாராத, பின்னிட்டு பார்க்காதப்பா. அவங்க அந்த நீங்கள் அந்த 14, 15, 16, 17 வாசித்தீங்கன்னா ரொம்ப டிலே பண்ணும். அந்த லோத்து குடும்பம் ரொம்ப டிலே பண்ணும். ஏன்னா அந்த சோதோம் குமாரா விட்டு வர்றதுக்கு அவங்களுக்கு அவ்வளோ மனசே இல்லை. ஆனால் ஆண்டவர் வலுக்கட்டாயமாக உள்ளே நுழைஞ்சு தூதரை அனுப்பி வெளியே கொண்டு வந்து போடுறாரு. போகும்போது சொல்கிறாரு, உன்னே ஒன்று சொல்கிறேன், பின்னிட்டு பாராதன்றார். உங்கள் எல்லாருக்கும் தெரியும், கொஞ்சம் தூரத்தில் போன உடனே அம்மா பின்னிட்டு பார்த்து அவங்க அப்படியே உப்பு தூண் ஆயிட்டாங்கன்னு. அப்போ தேவனுடைய பிள்ளைகளை, அப்போ அந்த அம்மா தான் உப்பு தூண் ஆச்சுன்னா அதோட அவங்க குடும்பமே ஒரு கொலாப்ஸ் ஆகி ஒரு அருவருப்பின் சந்ததியை உருவாக்கக்கூடிய அளவு வந்துடுச்சு. அப்போ இந்த நாட்களில் பின்னிட்டு தானே பார்க்குறா, பின்னானவைகளை மறந்துன்னு தானே சொன்னீங்க. ஐயா, நான் எதை மறக்கலையோ அதை திரும்பி பார்க்கணுங்கிற எண்ணம் வரும். ஆமாம், சோதோமை மறக்க முடியல. சோதோமுக்கு முன்னால் போய் கூடாரம் போட்டு உட்காந்துக்கிட்டு அந்த ஊரோடு ஊராக இருந்து பழகினது அந்த பழைய சுவாபத்தை மறக்க முடியல. இன்றைக்கி பைபிள் வாசிக்கிறோம், ஜெபம் பண்ணுறோம், கர்த்தரை தேடுறோம், ஜெபிக்கிறோம், எல்லாம் ஓகே. ஆமாம், சோதோமின் காரியங்கள், சோதோம் குமாராவை மறக்க முடியல, விட முடியல. அதனால் அவங்க பின்னிட்டு பார்த்து அநியாயமாக உப்பு தூணாங்கன்னு வேதத்தில் நம்ம வாசிக்கிறது நீங்கள் பார்க்குறீங்க. ரைட். யாத்திராகமத்தின் புத்தகம் 16ஆம் அதிகாரத்துக்கு உங்களுடைய பரிசுத்த வேதத்தை திருப்புங்க. யாத்திராகமம் 16ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வசனங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா, இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் ஏலிமை விட்டு பிரயாணம் பண்ணி எகிப்து தேசத்தில் புறப்பட்ட 2ஆம் மாதம் 15 ஏலிமுக்கு சீனாய்க்கு நடுவே இருக்கிற சீன் வனாந்தரத்துக்கு வருவாங்க. அடுத்த வசனம் 2ஆம் வசனத்தை பாருங்கள். verse 2. அந்த வனாந்தரத்தில் இஸ்ரவேல் புத்திரர் சபையாருக்கு வேதம் சொல்லுகிறது, மோசேக்கும் ஆரோனுக்கு விரோதமாக முறுமுறுக்கிறாங்க. ஏன் முறுமுறுக்கிறாங்கன்னா, 3ஆம் வசனம், இறைச்சி பாத்திரங்கள் அண்டையில் உட்கார்ந்து அப்பத்தை திருப்தியாக சாப்பிட்ட எகிப்து தேசத்தில் கர்த்தரின் கையால் செத்து போயிருந்தான் தாவில இந்த கூட்டம் முழுவதையும் பட்டினியால் கொல்லும்படி நீர் எங்களை புறப்பட பண்ணி இந்த வனாந்தரத்தில் அழைத்து வந்தீர் என்று அவரிடத்தில் சொன்னார்கள். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்கிறாரு, நீ எகிப்திலிருந்து உன்னை என்னைக்கோ கூட்டிகிட்டு வந்துட்டேனப்பா. 14ஆம் அதிகாரம் ஒரு பெரிய எழுப்புதலின் அதிகாரம். செங்கடலை பிளந்து ஆண்டவர் இஸ்ரேல் ஜனங்களை இக்கரைக்கு கொண்டு வந்தார். அந்த கரையில் இருக்கிற பிசாசின் கூட்டம், அந்த பார்வோன் கூட்டத்தை கடலுக்குள்ளே கொண்டு வந்து கர்த்தர் மூழ்கடித்தார். இதை விட அற்புதம் என்ன வேணும்? உடனே 15ஆம் அதிகாரத்தில் ஒரே மகிமையாய் கர்த்தர் வெற்றி சிறந்தார் என்று எல்லாரும் டேமரின் நடித்து, வயசான காலத்தில் ஆரோனின் சகோதரி மீரியாம் ஆமேன் கையில் தம்புரத்தை எடுத்துக்கொண்டு ஸ்திரீகளோடும் தம்புரத்தோடும் நடனத்தோடும் அந்த செங்கடல் கரையில் பாடி கர்த்தரெல்லாம் மயப்படுத்துகிறாங்க. நம்ம ஆட்கள் கூட அப்படி தான். இந்த நாட்களில் ஏதாவது அற்புதம் நடந்துன்னா தோத்திர கூட்டம் வைங்க, அது வைங்க, அது வைக்கணும். தோத்திர கூட்டம் வைக்காமல் போயிடாதீங்க. வச்சு எல்லாம் பண்ணி எல்லாம் பாடி தோத்திரம் பண்ணுவாங்க. ஆனால் பிரச்சனை வரும்போது ஆள் அட்ரஸே இருக்காது. பிரச்சனை வரும்போது அப்படியே பயந்துருவாங்க, ஃபோன் கூட பண்ண மாட்டாங்க. ஐயோ என்னாச்சு தெரியலேன்னு. ஆமாம், கர்த்தருடைய நாமத்தில் சொல்கிறேன். கர்த்தருடைய பிள்ளைகளை, நீங்கள் நல்ல வேத வசனங்களை ஆராய்ந்து பாருங்க. பின்னானவைகளை மறக்க வேண்டும். இவங்க செங்கடலே கிராஸ் பண்ணிட்டாயா, சரீரம்தான் கிராஸ் பண்ணியிருக்கு. ஆவி அங்கே எகிப்தில் கடந்து வாதிக்குது. எப்போ இவங்களுக்கு சாப்பிட்ற பாத்திரங்களில் அண்டைய முறுமுறுக்கிறான். ஏன் முறுமுறுக்கிறான்? சாப்பாட்டுக்காக முறுமுறுக்கிறான். வசனம் சொல்லுகிறது, உட்கார்ந்த அப்பத்தை சாப்பிட்ட எகிப்து தேசம், அதாவது இறைச்சியும் அப்பத்தையும் சாப்பிட்ட அந்த 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 சாப்பிட்னா அந்த இப்படி சொல்லலாம், அந்த அந்த கறி செஞ்ச பாத்திரத்துக்கு பக்கத்தில் உட்காந்து சில பேர் வெந்துக்கிட்டு இருக்கும்போதே சாப்பிட்டு நிற்பாங்க கிச்சனில். அப்படிப்பட்ட ஆள்லாம் கவனிங்க. வெந்துக்கிட்டு இருக்கும்போதே சாப்பிட்டு பார்ப்போம், கேட்டால் டேஸ்ட் பண்ணுறேன்னு. அது தப்பு கிடையாது. ஆனால் நான் பேசுகிற சிலருக்கு உரைக்கும் அது. அப்போ இந்த நாட்களில் கர்த்தருடைய பிள்ளைகளை, அந்த ஜனங்க இறைச்சியை சாப்பிட நினைச்சோன்னா அவங்களுக்கு எகிப்து ஞாபகம் வருகிறது. எகிப்து என்பது அடிமைத்தனம், எகிப்து என்பது பாவம். இப்படி நிறைய எகிப்தை பற்றி சொல்லலாம். ஆனால் எகிப்தை விட்டு வந்தாச்சு. ஆனால் அவனால் எகிப்து அவனுக்கு ஞாபகம் வருது. ஞாபகம் வருதுன்னு நான் மொட்டையாக சொல்லிட்டு போக மாட்டேன். எந்த சிச்சுவேஷனில் ஞாபகம் வருது, எப்போ ஞாபகம் வருது? என் செங்கடலை கடந்திய அப்போ உனக்கு ஞாபகம் வந்திருக்கலாம்ல.
செங்கடல் கரையில் டான்ஸ் ஆடி பாட்டு பண்ணிய அப்போ உனக்கு ஞாபகம் வந்திருக்காரு. ஏன்னா நம்ம சந்தோஷமாக இருக்கும் போதெல்லாம் ஆமென் பிரைஸ் காட் ஹல்லேலூயான்னுட்டே கிடப்போம். ஆனால் ஒரு சின்ன பிரச்சனை வரும்போது, சின்ன பலவீனத்தை கர்த்தர் அனுமதிக்கிறார்னா உடனே அங்கேயே இருந்திருக்கலாம் போலியே, அப்படியே பண்ணியிருக்கலாம் போலியே, அப்படி இப்படின்னு நம்ம யோசிப்போம் இல்லையா? எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, போராட்டமான நேரங்களில், கஷ்ட நேரங்களில், உபத்திரவமான நேரங்களில், பலவீனமான நேரங்களில் நம்ம விட்டு வந்த எகிப்துக்கு திரும்பி போக நம்முடைய சிந்தையில கூட யோசித்தரக்கூடாது. ரொம்ப முக்கியம். என்னாகமம் 11ஆம் அதிகாரத்துக்கு வேதத்தை திருப்புங்க. 11ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலிருந்து நீங்க பார்த்தீங்கன்னா அங்க என்ன வாசிக்கிறோம்? நம்பர்ஸ் சாப்டர் 11 verse 4. பின்பு அவர்களுக்குள்ள இருந்த பல ஜாதியான அந்நிய ஜனங்கள் மிகுந்த இச்சை உள்ளவர்களானார்கள். இஸ்ரவேல் புத்திரர் திரும்ப அழுது, எங்களுக்கு இறைச்சியை கொடுப்பவன் யார்? ஐயா ஐயா நல்ல கவனிங்க. அங்க பார்வோனின் அடிமைத்தனத்தில் கிடந்த போது அவன் அடிக்கிற அடியில், மிதிக்கிற மிதியில, அவன் கூக்குரல், ஆண்டவர் சொல்றாரு. அப்போ சொன்னார், இவன் கூக்குரல்லாம் என் சன்னிதானத்தில் வந்து எட்டினது. மோசே நீ வா, உன்னை வச்சு அந்த ஜனங்களை விடுதலையாக்க போறேன்னு சொன்னார். இப்போ அழுகிறான். எதுக்காக இந்த இஸ்ரவேல் ஜனங்களை அழுகிறாங்கன்னா, வேதம் சொல்லுகிறது இறைச்சியை கொடுப்பவன் யார்? ஐயா சிக்கனுக்கும் மட்டனுக்கும் அழுதுட்டு கிடக்காயா, அப்படி சொன்னாதான் புரியும். அட்லீஸ்ட் சிக்கன் இல்லையா? யாராவது இருக்கீங்களா வீட்டில்? அட்லீஸ்ட் சிக்கன் இல்லையா? அவன் 99%, 95% ஆப்கானில் சாப்பாடே இல்லாமல் செத்துட்டு கிடக்குறாங்க. அப்போ இங்கே பாருங்க, இந்த வசனம் பாருங்க. அதாவது ஏன் இந்த ஸ்பிரிட் இங்கே வந்துச்சுன்னு தெரியுமா? இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ள இந்த இச்சை ஏன் வந்துச்சுன்னா, 4ஆம் வசனத்தை திரும்பி பாருங்க. அவர்களுக்குள் இருந்த பல ஜாதியான அந்நிய ஜனங்கள் மிகுந்த இச்சை உள்ளவனார்கள். You have to be very careful. ஏதோ ரட்சிக்கப்பட்ட மனம் திரும்பிட்டோம், நான் சொன்ன மாதிரி நான் நீதிமான் ஆயிட்டேன், நான் கர்த்தருக்குள்ள இருக்கிறேன், எல்லாம் உண்மைதான், 100% உண்மை. ஆனால் நம்ம எங்கேயாவது மிக்ஸ் ஆகிருக்கோமான்னு பாருங்க. நம்ம ஸ்பிரிட் எங்கேயாவது மிக்ஸ் ஆகிருக்கான்னு பாருங்க. அப்போ அந்த மிக்ஸ் ஆயிருந்தா உடனே பழைய எகிப்தின் நினைவுக்கு வந்துடுது. இந்த வசனத்தை பாருங்க. நீங்க கர்த்தருடைய பிள்ளைகள் 18ஆம் வசனத்திலிருந்து, அதாவது 11ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலிருந்து நீங்க பார்த்தீங்கன்னா, கர்த்தர் அவங்க சொல்ற உடனே கர்த்தர் உங்களுக்கு இறைச்சியை கொடுப்பார். நான் ஷார்ட்டா சொல்லிட்டே போறேன். 19ல் 1 நாள் 2 நாள் 5 நாள் 10 நாள் 20 நாள் நீங்க சாப்பிடுவீங்கப்பா, 1 மாதம் வரைக்கும் சாப்பிடுவீங்கப்பா. உடனே மோசஸ் கேட்கிறாரு, ஆண்டவரே என்னப்பா என்கிட்ட இருக்கிறவங்க 6 லட்சம் காலாட்கள், அப்படின்னா என்னது? போர் வீரர்கள். ஆமா, 6 லட்சம் மிலிட்ரி என்கிட்ட இருக்குது. ஆமாம், அதாவது அவங்க ஃபைட் பண்ண, அதாவது யுத்தம் பண்ணுகிற ஆண்கள் 6 லட்சம்னா அப்போ பெண்கள் பிள்ளைகள் எல்லாம் கூட்டி கழிச்சு பாருங்க எவ்வளோன்னு. இவ்வளோ பேருக்கு எப்படி ஆண்டவரை நீ கொடுப்பீரு அப்படின்னு ஆண்டவர் சொல்வார் 23ல். ஆமாம், கர்த்தருடைய கை குறுகி போயிருக்கிறதோ, வார்த்தையின்படி நடக்குமோ நடக்காதோ என்று இன்றைக்கு நீ காண்பாய். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்க நல்லா கவனிங்க. 31ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், அப்பொழுது கர்த்தரிடத்திலிருந்து புறப்பட்ட ஒரு காற்று சமுத்திரத்திலிருந்து காடைகளை அடித்து கொண்டு வந்தது. சரி, ரொம்ப இப்போ அழுதுட்டு புலம்பிட்டு கிடந்தவெல்லாம் அள்ளி பிறக்கி வச்சு ஆளுக்கு கொண்டு போய் சேர்த்து வச்சு சாப்பிட ஆரம்பிக்கிறான். 33ஆம் வசனத்தில், தங்கள் பற்கள் நடுவில் இருக்கும் இறைச்சியை அவர்கள் மென்று தின்று முன்பதாகவே கர்த்தருடைய கோபம் ஜனங்களுக்குள்ளே வந்தது, மகாவாதை. இச்சித்த ஜனங்களை அங்கேயே அடக்கம் பண்ணினதால் அந்த ஸ்தலத்துக்கு, அதாவது கிப்ரோத் அத்தாவா, கிப்ரோத் அத்தாவா, வாய் திறந்து அறிக்கை பண்ணி. இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் என்னைக்காவது ரேராக தான் வாசிப்போம், ஆனால் அதில் ரொம்ப ஆழமான சத்தியம் இருக்கு. கிப்ரோத் அத்தாவா, கிப்ரோத் அத்தாவா. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, ஆமா, உன் மேல நான் வைத்த நோக்கத்தை கண்டுபிடிக்க முடியாம உன் கண்ணை மறைக்கிறது இந்த கிப்ரோத் அத்தாவா. உன் கண்ணை மறைக்குது, சிந்தைய மறைக்குது. காலையில் எஞ்சோன்னா எந்த ஹோட்டல் ஆர்டர் பண்ணலாம், எங்கே வரலாம். முன்னதான் எந்த ஹோட்டலுக்கு போகலாம், இப்போ அப்படி கிடையாது. போய் ஆப்பில் போய் என்ன போகலாம், இதை வாங்கி சாப்பிட்டேன், இதை போகலாம், அதை வாங்கி சாப்பிட்டேன், இதை அது புதுசாக இருந்தது. இப்படி அலைஞ்சிட்டு கொண்டிருக்கிறவர்களோடு நான் பேசுகிறேன். கடைசி காலத்தில் வந்துட்டோம். என் தேவனுடைய பிள்ளைகளை, ஐயா நம்ம வாழ்ந்திருக்க தான் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஐயா நம்ம தாழ்ந்திருக்க அழைக்கப்படலை. அதே நேரத்தில்
நிறைய கிறிஸ்தவர்கள் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஆசீர்வாதத்தையே ஃபோக்கஸ் பண்ணி வாங்கி வீடு நிறைய வச்சுக்கிட்டு, பேங்க் நிறைய பணத்தையும் வச்சுக்கிட்டு, நகையும் வச்சுக்கிட்டு, எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு, கடைசியில் பார்த்தா நம்ம வந்து 10 நிமிஷம் ஜெபம் பண்ணிவிட்டு, ஆமாம் அதுக்குள்ளே ஷார்ட்டாக முடி அப்படின்னு சொல்லி ஒரு விரட்டிக்கிட்டு அப்படி பண்ணிவிட்டு சார்டரில் ஜெபம் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே வாழ்க்கையை நடத்திட்டு போகிறோம். அவங்களுடைய நோக்கத்தை அறிஞ்சிங்களா? இங்கே ஆண்டவர் சொல்கிறார், இச்சித்த ஜனங்களை அங்கே அடக்கம் பண்ணுறாங்க. ஆமாம், இவனை கண்டினியூ பண்ண வச்சா அந்த இச்சையின் ஆவி தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கணும். முதல்ல அந்த அவனை சாப்பிட யாரெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டானா பாரு, அவன் பல்லில் சிக்கி வாயில் அதை சாப்பிட்டுட்டே கிடக்குறான். வசனம் சொல்லுகிறது ஒரு இச்சையின் ஆவி. வசனம் சொல்லுகிறது கிப்ரோத் அத்தாவா. ஆமென், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாட்களில் என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை எனக்கு தெரியணும். நோக்கம் இல்லாமல் சொன்னதே சொல்லிக்கிட்டு பாடினதே பாடிக்கிட்டு எல்லாருக்கும் நான் சுகர் கோட்டிங் கொடுத்துக்கிட்டு உங்களை சிரிக்க வச்சுக்கிட்டு, அல்லது உங்களை ஓன்னு அழ வச்சுக்கிட்டு, அல்லது உங்களை வந்து கோபக்காரன் ஆக்கிக்கிட்டு இப்படியே நான் ஜாலி பண்ணிக்கிட்டு போனேன்னா ஆண்டவர் சொல்கிறாரு, போய் உன்னையே போய் நான் ஊழியத்துக்கு அழைச்சேன்னடா நான் ஆண்டவர் சொல்லிடுவார்ல. அப்போ கடைசி காலத்தில் வந்துட்டோம். ஆமென், கர்த்தருடைய பிள்ளைகளை இங்கே வசனம் சொல்லுகிறது, மறக்க வேண்டியதை மறக்காம செங்கடலை கடந்து வந்த பிறகும் அவனுக்கு வந்து அந்த எகிப்தின் ஆவி விடலை. பார்த்தீங்களா எப்படி அவன் நோக்கத்தை கண்டுபிடிக்க முடியும்? இன்னும் நீங்கள் வாசிக்க வேண்டிய வசனம், எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த கடைசி நாட்களில் நம்ம மறக்க வேண்டியதை நிச்சயமாக மறக்க வேணும். ஆமென், பின்னானவைகளை மறந்து. அதனால தான் ஏசாயாவில் வாசிக்கிறோம், the book of Isaiah chapter 43 verse 18 and 19, முந்தினவைகளை நினைக்காதீங்க, பூர்வமானவைகளெல்லாம் நீங்கள் என்ன செய்யாதீங்க, சிந்திக்காதீங்க. பூர்வமானவைகளை சிந்திக்காது, முந்தினவைகளை நினைக்காதீங்க. ஒரு காலத்தில் நான் அதை இருந்தேன், ஒரு இப்படி இருந்தேன், ஒரு காலத்தில் அப்படி இருந்தோம், இப்போ இப்படி இருக்கிறோம், அப்படி இல்லை. இப்போ எப்படி இருப்போம், இனி நம்ம எப்படி இருக்கணும் அப்படி நம்ம பிளான் பண்ண ஆரம்பிப்போம். அடுத்த சப்ஜெக்டுக்கு போகிறேன். ஆதியாகமத்தின் புத்தகம் 41ஆம் அதிகாரம். ஆதியாகமம் 41. ஆமே, நான் தினந்தோறும் வசனங்களை தான் உங்களோடு பேசி கொண்டு வருகிறேன் பிரியமானவர்களே. 41ஆம் அதிகாரத்தில் ஆமே, நீங்கள் இப்போ வாசிக்க வேண்டிய கவனிக்க வேண்டிய வசனம் என்னன்னு கேட்டால் 51. ஆமேன், ஆதியாகமம் 41:51 என்ன சொல்லுகிறது? யோசேப்பு என் வருத்தம் யாவையும் என் தகப்பனுடைய குடும்பம் அனைத்தையும் நான் மறக்கும்படி தேவன் பண்ணினார் என்று சொல்லி மூத்தவனுக்கு மனாசே என்று பெயரிட்டான். அதில் ரொம்ப வாசிக்க வேண்டிய வார்த்தை என் வருத்தம் யாவையும். ரெண்டாவது, என் தகப்பனுடைய குடும்பம் அனைத்தையும் கர்த்தருடைய பிள்ளைகளே தேவன் மறக்க பண்ணினார். நான் மறக்க பண்ணும்படி தேவன் பண்ணினார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, இங்கே பாருங்க, கர்த்தருடைய நாமத்தில் சொல்கிறேன், சில விஷயங்களை நீங்களாலும் சரி நானும் சரி மறக்கணும்னு நினச்சா கூட மறக்க முடியாது. ஆனால் அந்த பிரச்சனையை கர்த்தர் கையில் கொடுக்கணும். கர்த்தர் என்ன பண்ணுவார், அதை அப்படியே டெலீட் பண்ணிடுவார், மைண்ட்லேருந்து டெலீட்டே பண்ணிடுவார். அப்புறம் நம்ம சொல்லுவோம், அந்த மாதிரி எண்ணமே நமக்கு வந்து இருக்காது பாருங்க. அப்படிப்பட்ட எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இருக்கா? இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பழைய கதை, அந்த கதை, இந்த கதைலாம் மைண்டில் வச்சுக்கிட்டே பழகிட்டு இருக்கிற விசுவாசியே, கர்த்தருடைய பிள்ளையே, இன்னைக்கு ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிறார். ஆமாம், பின்னானவைகளை மறக்கணும். நான் அந்நிய பாஷை பேசினாலும், ஆவியில் நிறந்தாலும், வாக்குத்தத்தங்களை உரிமை பாராட்டினாலும், நான் நீதிமான் சொன்னாலும், இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட்டவன் சொன்னாலும், நான் பரலோகத்துக்கு போவேன் சொன்னாலும், பாசிட்டிவாக பேசிக்கிட்டு இருந்தாலும் அது ஒரு பக்கம். ஆனால் இன்னொரு பக்கம் எல்லாம் ரெண்டு பக்கம் பேலன்ஸ்டாக தானே இருக்கணும். அப்போ இங்கே வசனம் என்ன சொல்லுகிறது? என் வேதத்தில் வாசிக்கிற என் வருத்தம், அவனுக்கு அவன் பிள்ளை, அவன் பிரதர்ஸ்னால வந்த வருத்தம், வேதனைப்படுத்தின வருத்தம், அப்புறம் தகப்பன் குடும்பம் அனைத்தையும் நான் மறக்கும்படி தேவன் பண்ணினார். இதில் இன்னொரு விஷயத்தை நான் சொல்லணும், நான் இப்போ சொல்லலை, நான் இதை பேசி முடிச்சுட்டு சொல்கிறேன். அப்போ கர்த்தருடைய பிள்ளைகளை தேவன் மறக்க பண்ணினார், அதுதான் ரொம்ப முக்கியம். இப்போ நீங்கள் உங்களால் சில பிரச்சனைகளை மறக்க முடியாமல், இப்படி பண்ணிட்டாங்களே, இப்படி பேசினாங்களே, எனக்கு வர வேண்டிய சொத்தை கொடுக்காம எங்கள் அண்ணன் ஏமாத்திவிட்டானே, அல்லது அதை வந்து அவன் வாங்கி சாப்பிட்டுட்டானே, ஆமாம் எங்கள் சொத்தெல்லாம் கொண்டு போய் அங்கே வச்சு அங்கே ஒரு ரியல் எஸ்டேட் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லி கொண்டு போய் எல்லா இடத்துலையும் ஒரு இடத்துல முடக்கி கடைசியில் பார்த்தா இப்போ ஒன்றும் இல்லாமல் ஆக்கிவிட்டானே அப்படின்லாம் நீங்கள் வேதனைப்பட்டு இருக்கீங்களா? போயிட்டு போகுது. நாளைய தினம் நம்முடைய நாள் இல்லைப்பா. கர்த்தருக்கு தோத்திரம். ஐயா, நான் சொல்கிறேன், 100 ஏக்கர் வைத்திருக்கிறவனுக்கு 6 அடி நிலம்தான், 2 சென்ட் வச்சிருக்கிறவனு அந்த 6 அடி நிலம்தான். என்ன சொல்கிறீங்க? நான் சொல்கிறது சரிதானே? அப்போ இந்த நாட்கள் அவன் ஏமாத்திட்டான், நாம ஏமாத்திட்டான், உண்மைதான்.
ஏமாத்திட்டான், தோத்துறோம், கர்த்தர் நடத்துவார். உங்களை கர்த்தர் கைவிடுவார் நினைக்கிறீங்களா? கர்த்தர் கைவிட மாட்டாரு. அதே நேரத்தில் உங்க சொத்துக்களை அபகரித்தவனை கர்த்தர் சும்மா விட மாட்டாரு. ஆமாம், ஏழைகளின் விதவைகளினுடைய கண்ணீர் சும்மா விடாது. அந்த விஷயத்துல தேவன் நியாயம் விசாரிப்பாரு. அப்போ இன்னைக்கு ஆனா நம்ம மறக்க பிரயாசப்பட, சிலதில் பிரயாசப்பட முடியல. விஷயத்துக்கு வாங்க. இப்போ இதுல என் தகப்பனுடைய குடும்பம் அனைத்தையும் நான் மறக்கும்படி அப்படின்னா தகப்பன் வீட்டை மறந்துடணும்னு இங்க சொல்லுது போல இருக்கு. ஆமா, பத்தியா அப்பா வீட்டுக்கு போறாரு, அப்பாவுக்கு ஃபோன் பண்ற, அப்பா 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 அப்பான்னு பிடிச்சிக்கிற. அதனால தான் பாருங்க, கரெக்டாக பிரதர் பேசுறாரு, நல்லா புரிஞ்சுக்கோங்க. ராங்கா நீங்க அதை நான் எக்ஸ்பிளைன் பண்றேன்னு நினைக்காதீங்க. விஷயம் என்னன்னா, யாக்கோபின் குடும்பமே அந்த பிரதர்ஸ் எல்லாம் சேர்ந்து இவனை ஒரு வழி பண்ணாங்கன்றது உங்க எல்லாருக்குமே தெரியும். அப்போ இதுக்கு அந்த வேதனை அவனுக்குள்ள இருந்ததை அவர் சொல்றாரு, கர்த்தர் மறக்க பண்ணாருப்பா, கர்த்தர் மறக்க பண்ணார். அப்ப எப்படி பிரதர் கர்த்தர் மறக்க பண்ணார்? வசனத்துக்கு வாங்க. கர்த்தர் மறக்கும்படி தேவன் பண்ணினார் என்று சொல்லி மூத்தவனுக்கு மனாசே என்று பெயரிட்டார். கையை வைத்து ஆண்டவர் தோத்திரம் பண்ணுங்க. இதை வாசித்து கொண்டிருக்கும் போது ஆவியானவர் எனக்கு சொல்லி கொடுத்த உணர்த்தின காரியம் என்ன தெரியுமா? உன் லைஃப்ல மனாசே வரணும்டா. மனாசே வந்தா தான், அந்த மனாசே தோன்றினால்தான், மனாசே உருவாக்கப்பட்டால்தான் இந்த மாதிரி பழைய கச்சடா, பழைய கார்பேஜ், பழைய டஸ்ட்பின் கடைக்குள்ள இருக்கிற பழைய காரியம்லாம் உன் மைண்டை விட்டு டெலிட் ஆகும். மனாசை எழும்ப வேண்டும். கையை வைத்து ஜெபம் பண்ணுங்க. மனாசை எழும்ப வேண்டும், மனாசை எழும்ப வேண்டும். இயேசுவின் நாமத்தினால எனக்கு விரோதமாய் புறங்கூறுகிற அந்த மக்களுடைய பழைய பழங்கால கதைகளை திரும்ப திரும்ப பேசி நான் மனவேதனை படாதபடி மனாசை எழும்ப வேண்டும் என் லைஃப்ல. ஆமேன், ஆமேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 52ஆம் வசனம் பாருங்க. நான் சிறுமைப்பட்டிருந்த தேசத்தில் தேவன் என்னை பலுக பண்ணினார் என்று சொல்லி இளையவனுக்கு எப்ராயிம், ஆமேன், எப்ராயிம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் சிறுமைப்பட்ட தேசத்தில் தேவன் பலுக பண்ணினார். தேவன் பலுக பண்ணினார். அப்ப எப்ராயிம் என்று இளையவனுக்கு பெயர் வைக்கிறாரு. கர்த்தருடைய பிள்ளைகளை யோசேப்பு. இப்போ நமக்கு எல்லாருக்கும் பலுகுதல், பெருகுதல் ரொம்ப ஆசையா இருக்குது இல்லையா? எல்லா விதத்திலும், பணத்திலும் சரி, ஃபேமிலி லைஃப்லையும் சரி, ஜெனரேஷன் பிளஸ்லையும் சரி, எல்லாத்திலையும் நம்ம பலுகணும், பெருகணும். எப்ராயிம் உருவாக்கப்பட வேண்டுமானால் ஃபர்ஸ்ட் மனாசே வரணும். மனாசை வராம எப்ராயிம் வரமாட்டான். அண்டர்ஸ்டாண்ட் மை பாயிண்ட். பைபிளை வாசிக்கும் போது ஒரு கதை புத்தகம் போல வாசித்து போயிடக்கூடாது. ஆமா, எப்ராயிம் எழுமினாதான் அந்த பழைய கதெல்லாம் டெலிட் ஆகும். பழைய கதை டெலிட் ஆனாதான் மனாசே வந்த பிறகுதான் டெலிட் ஆகும். மனாசே வந்த பிறகுதான் எப்ராயிம் உள்ள வராரு. எப்ராயிம் வந்தாதான் அங்க ஒரு பெரிய எஸ்டாப்ளிஷ்மெண்ட் வருது. கையை வைத்து ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அப்படியே ஜெபம் பண்ணுங்க. இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே, பழைய என் குடும்பம் அப்படி பண்ணாங்க, என் ஒய்ஃபு குடும்பம் அப்படி பண்ணாங்க, என் புருஷன் குடும்பம் அப்படி பண்ணாங்க, அண்ணா அப்படி பண்ணா, இப்படி பண்ணா, அப்படி பேசுறான், இப்படி கேவலம் பேசுறான், இவ்வளவு கேவலமா பேசுறான், பின்னால பேசுறான், ரெண்டு அர்த்தத்துல பேசுறான். அவன் அப்படி பேசுறான், அவன் சிரிச்சுக்கிட்டே பேசிட்டு போனான். ஆமா, சிரிச்சுக்கிட்டே சொல்ல வேண்டியது சொல்லிட்டான். காரியத்துல கண்ணா இருக்கிறான், நீ தான் கிறுக்குத்தனமா இருக்கிற அப்படின்னு உங்க வீட்டுக்குள்ள பேசி 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 ஆமென், அந்த குடும்ப சண்டையை வளர்க்காதீங்க. கையை வைத்து ஜெபம் பண்ணுங்க. இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே, ஆமென், எங்க வீட்டுல மனாசைகள் உருவாக்கப்படட்டும். ஆமென். மனாசை உருவாக்கப்பட்டால் தான் எப்ராயிமின் ஆசீர்வாதம் வீட்டுக்கு வரும் ஐயா. ஹல்லேலூயா. ஆமா, மறந்தாதான் பலுகி பெருக முடியும். கசப்புகளை பிரதர்ஸ்குள்ள எல்லாருமே பைபிள் வாசிக்கிறான், எல்லாரும் ஜெபம் பண்றாங்க, எல்லாரும் ஆமென்றான், எல்லாரும் அல்லேலூயான்றான். ஆனா ஒவ்வொருத்தரும் மன விட்டு பேசாம இன்னொருத்தர்கிட்ட சொல்லி பிதால போய் அந்த இன்ஃபர்மேஷனை அனுப்புகிற சில ஆட்களை பரிசுத்த ஆவியானவர் எனக்கு காட்டி கொடுத்து கொண்டிருக்கிறார். நேருக்கு நேர் பேசணும். அதான் இன்னைக்கு தேவை. இன்னைக்கு உன்னையும் கொண்டு போறது இல்லை, உன்னையும் கொண்டு வந்தது இல்லையா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். கடைசி காலத்துல வந்துட்டோம். ஆமென். பிரதர்லி லவ், ஆமென், அந்த சிஸ்டர்லி லவ். கர்த்தருடைய பிள்ளைகளே, அது நம்ம காத்துக்கொள்ளணும். ஆமா, காத்துக்கொள்ளணும். பிரைஸ் காட். இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே, மனாசைகள் உருவாக்கப்படணும். அப்பதான் ஆண்டவரே மறக்க வேண்டியதெல்லாம் மறக்க முடியும். ஆமா, மனாசை உருவாக்கப்பட்டாதா ஆண்டவரே அடுத்தது எப்ராயிம் ஆசீர்வாதத்தை நான் பார்க்க முடியும். இயேசுவின் நாமத்தினால
பலுகி பெருகுதல் என்பது சரீரத்தில் மட்டுமல்ல, பொருளாதாரத்தில் மட்டுமல்ல, ஆவிக்குரியதத்தில் நீங்க பலுகணும். சும்மா சொன்ன ஜெபத்தையே சொல்லிக்கிட்டு ஆமா ஸ்பிரிச்சுவல் ஸ்டாண்டர்ட் இல்லாம போயிடக்கூடாது. இயேசுவின் நாமத்தினால ஆவி, ஆத்துமா, சரீரம், பொருளாதாரத்தில் எல்லாவற்றிலும் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆகணும். என் ஜென்ம சுவாபம் மாறட்டும் ஆண்டவரே, என்னுடைய கடினமான இருதயம் மாறட்டும் ஆண்டவரே, என் கடினமான இருதயம் மாறட்டும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினால கர்த்தர் அப்படிப்பட்ட கிருபைகளை ஆண்டவரே நீர் இன்னைக்கு தரப்போகிறீர் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். அந்த பிலிப்பியர் 3ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. ரொம்ப முக்கியமான ஒரு சப்ஜெக்டை கர்த்தர் உங்களோட பேசுகிறார் என்பதை நீங்க விசுவாசிக்கணும். அதான் ரொம்ப முக்கியம். பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரத்தில் கர்த்தருடைய பிள்ளை மறுபடியும் 13ஆம் வசனம் நான் வாசிக்கிறேன். சகோதரரே, அதை பிடித்து கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை, ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை நான் மறந்து முன்னானவைகளை நான் நாடுகிறேன். முன்னானவைகளை நாடுகிறேன். ஆமென். முன்னானவைகளை எனக்கு முன்பாக கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் வைத்திருக்கிறது என்ன, எனக்கு முன்பாக வைத்திருக்கிறது என்ன, ரொம்ப முக்கியம், ரொம்ப முக்கியம். வருஷம் இப்போ தொடங்கி இருக்கிற மாதிரி இருக்கும் பாருங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா மார்ச் வந்துடும், திடீர்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் எண்டு வந்துடும், திடீர்னு பார்த்தீங்கன்னா மே கடைசி சொல்லுவோம், அப்புறம் ஜூலைன்னுவோம், அப்புறம் பார்த்தா அக்டோபர்னுவோம், அதுக்கப்புறம் ஹாப்பி கிறிஸ்மஸ்ன்றுவோம், அதுக்கப்புறம் தான் ஹாப்பி நியூ இயர். இப்படியே தான் நான் வாழ்க்கை உருண்டோடு ஓடிக்கிட்டே இருக்குது. ஆனால் நோக்கம் என்ன? நோக்கம் என்ன? வயதான அம்மா, பாட்டி அம்மா, உங்கள் நோக்கம் என்ன? ஏசப்பா எதுக்காக உங்களை தெரிந்து கொண்டார்ன்னு கேட்டால் நீங்கள் டக்குன்னு சொல்ல முடியுமா? கடைக்கு போகிறீங்க, ஏன் கடைக்கு போகிறீங்க? சும்மா போகிறேன் அப்படின்னு சொல்லுவாங்களா? நோக்கத்தோடு போவோம். எல்லாத்துக்கும் ஒரு நோக்கம் இருக்குல்ல. சிலர் வாயை திறந்து சொல்ல போனால் தூரம், என்ன தூரமா அப்படிம்பாங்க சிலர். ஆமாம் அப்படி அதுன்னு சொல்ல மாட்டாங்க சிலர். அதை ஒய்ஃப்கிட்டே சொல்ல மாட்டான், அது வேறு விஷயம், அது போயிட்டு போகுது, அது வேறு சப்ஜெக்டை பேச வேண்டாம். ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னு கேட்டால், தேவன் உங்களை அழைத்ததின் நோக்கத்தை அறியாமல் போயிட்டீங்கன்னா இங்கே பாருங்கள், தோமாவை கர்த்தர் அழைத்த போது அவர் அப்படி இப்படிலாம் போட்டு சந்தேக பேர் வழியாக இருந்தால் கூட பாருங்கள், தேவன் அவரை உருவாக்கினார். அப்புறம் அவருடைய நோக்கத்தை அறிஞ்சிக்கிட்டார். மற்ற டிசைபிள்ஷிப், மற்ற சீஷர்களெல்லாம் அங்கேயே சுற்றிக்கிட்டு இருக்கிறாங்க, அந்த கிட்டத்தட்ட ஒரு ரேடியேஷன்லேயே சுற்றிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இவர் மாத்திரம் இத்தனாயிரம் கிலோமீட்டர் பயணம் பண்ணி நம்ம நாட்டுக்கு வரணும்னு என்ன இருக்குது? நோக்கம். என்னுடைய ஃபைனல் டெஸ்டினி சின்னமலை. அந்த நோக்கம். வாட் அபவுட் யுவர் டெஸ்டினி பிரதர்? எதற்காக உங்களை கர்த்தர் அழைச்சாரு? போய் சம்பாதிக்கிறோம், வருமானம் வருது, எல்லாம் பண்ணுறோம், நல்லது, நல்லா இருக்கணும். நம்ம நல்லா இருக்கணும் தான் பைபிள் சொல்லுது. நம்ம நல்லா இருப்போம், சரியா? ஆனால் அதிலேயே வச்சுக்கிட்டு நம்ம இருந்துடக்கூடாதே. தேவன் அழைத்த அழைப்பு. அவர் என்ன சொல்கிறாரு? கர்த்தருடைய பிள்ளைகளே, வேதத்தில் நம்ம வாசித்தோம் இல்லையா, பின்னானவைகளை நாம் மறக்கணும். அதை பற்றி நம்ம வாசித்துட்டோம் இன்னைக்கு. அப்போ பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை, எனக்கு முன்னால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, எனக்கு காலையில் எழும்பினோடனே எனக்கு ஒரு 10 வேலை இருந்தால் எனக்கு முன்னால் இருக்கிறத தான் பார்த்துட்டு போயிட்டே இருப்பானே தவிர, அவங்க என்ன சொன்னாங்க, இவங்க என்ன சொன்னாங்க, அப்படியா, வேற ஒன்றும் சொல்லலையா, வேற ஒன்றும் சொல்லியிருப்பாங்களே. இப்படி புரணி பேசுகிற குரூப்பில் யாருன்னா வீட்டுக்குள்ளே உட்காந்துட்டு ரிட்டையர்டு கேஸை தப்பாக நினச்சிக்காதீங்க. கர்த்தருடைய பிள்ளைகளை, அப்படி புரணி பேசினா உங்களோட கர்த்தர் பேசுகிறதாக அக்செப்ட் பண்ணிக்கோங்க. அங்கே சும்மா இருக்கேன், சும்மா ஃபோன் பண்ணேன் சொல்கிறவன் சும்மா இருக்கிறவனா இருப்பான். ரொம்ப பிஸியாக இருக்கிறவனுக்கு கால் அட்டன் பண்ணுறதுக்கு டைம் இல்லைன்றான். அப்போ இந்த நாட்களில் எனக்கு அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, முன்னானவைகளை நாடுங்க. உங்களுக்கு முன்பாக வைத்திருக்கிற பந்தய பொருள் என்ன? ஆமென். எனக்கு முன்பாக ஒரு பந்தய பொருள் இருக்கிறது, அதை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நான் ஓடணும். என் ஓட்டம் ஜெயமாக முடியணும். என்னுடைய ஓட்டம் ஜெயமாக முடியும் போது எங்கள் சபையார், எங்கள் விசுவாசிகள், சுற்றி இருக்கிறவங்க, ஊர் ஜனங்க சொல்லுவாங்க, நல்லா ஓடினாங்க, நல்லா இருந்தாங்க, பிரயோஜனமாக இருந்தாங்கன்னு சொல்லணும். அதான் ரொம்ப முக்கியம். முன்னானவைகளை நாடணும் அப்படின்னு பைபிள் சொல்லுது. அந்த ஸ்க்ரீனில் பாருங்கள் அந்த வசனத்தை. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, முன்னானவைகளை நாடுங்க. அருமையான ஒரு வசனம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
எனக்கு எனக்கு முன்பாக இருக்கிறத நான் ரீச் பண்ணணும். ஆமென். கோ ஃபோர்த், முன்னேறு முன்னேறு. ஆமா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், முன்னேறு என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே. அப்போ இன்னைக்கு எனக்கு முன்பாக வைத்திருக்கிறது என்ன? ஆமா, எனக்கு முன்பாக ரட்சிப்பு இருக்கு. நான் ரட்சிப்பு அடையணும். ரட்சிப்பு அடைஞ்சவங்க அபிஷேகம் உங்க முன்னால கர்த்தர் வச்சிருக்கிறாரு. அபிஷேகம் பெறணும். அபிஷேகம் பெறலன்னா மூத்தவங்களுக்கு சொல்றேன், நீங்க எந்த சர்ச் மெம்பரா வேணா இருங்க, நீங்க ஆவியில நிரம்பி அந்நிய பாஷைகளை பேசினாதான், ஆவியில நிரம்பி ஜெபிக்க தான் தேவ கிருபைக்குள்ள வர முடியும். சரியா? கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த கடைசி நாட்கள்ல வந்துட்டோம். ஆமா, என்ன நோக்கத்துக்காக கர்த்தர் உங்களை அழைச்சாரோ அந்த நோக்கத்தை நீங்க நாடணும். பிசினஸுக்காக இங்கிருந்து 600 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி போறோம். நல்லது, போனாதான் ஏதாவது 4 காசு பார்க்க முடியும். ரொம்ப நல்லது அது. கர்த்தருடைய பிள்ளைகளை நீட்டு தேர்வு எழுதுறதுக்காக சென்னையிலிருந்து டெல்லியில் கொண்டு போய் உட்கார வச்சு படிக்க வைக்கிறான். நல்லது, முயற்சி பண்ணணும், நாடணும். நமக்கு முன்பாக ஒரு ஏம் இருக்குல்ல, எப்படியாயிலும் ஒரு மருத்துவராக மாறணும், எப்படியாயிலும் ஒரு அட்லீஸ்ட் ஒரு சாஃப்ட்வேர் என்ஜினியராக மாறணும். அதை நாடுறோம்ல, தேடுறோம் இல்லை. அப்போ உங்களுக்கு முன்பாக வைத்திருக்கிற தேவன் வைத்திருக்கிற காரியங்களை நீங்க நாடுனீங்களா? இந்த மாதத்தில் எத்தனை பேருக்கு சுவிசேஷம் அறிவிச்சிங்க? எத்தனை ஆத்துமாக்களுக்காக நீங்க ஜெபம் பண்ணீங்க? ஆமா, உங்களுக்கு முன்பானவைகளை, வசனம் சொல்லுங்க, முன்னானவைகளை நாடலியே. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முன்னானவைகளை நாட வேண்டும். கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. 14 வசனத்தை வாசித்து ஜெபம் பண்ணலாம். கிறிஸ்து இயேசுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடர்கிறேன். ஆமென். ஹalleluya. I press towards the mark. அதான் ரொம்ப முக்கியம். கர்த்தருடைய பிள்ளைகளை, பந்தய பொருளை அடையணும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். எவ்வளவு பலவீனம் வந்தாலும், எவ்வளவு போராட்டம் வந்தாலும், ஆமா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். டயர்டா தான் இருக்குது, உண்மையை சொல்றேன். ஆனா இந்த ஊழியத்தை செய்யணுமே, இத்தனாயிரம் ஜனங்களுக்கு இந்த சத்தியத்தை சொல்லணுமே. ஆமென், ஆமென். ஆண்டவர் ஒரு அழுத்தம் கொடுக்கிறாரு. வேற வழி கிடையாது. இந்த கடைசி நாட்கள்ல சுகபோகமா இருந்துகிட்டு நம்ம உயிரோட சாக கூடாதியா. கடைசி கால எழுப்புதலுக்கு நீங்க தேவை. ஆமென். அப்போ முன்னானவைகளை நாடணும். அதிகாலை 4 மணிக்கு எழும்பி, ஆண்டவரே என் ஃபோக்கஸ் என்ன? என் ஃபோக்கஸ் எதுல இருக்குது? வியாபாரிகள் காலைல 4 மணிக்கு எழும்பி கோயம்பேடுக்கு போறாங்க. விவசாயிகள் 4 மணிக்கு எழும்பி வயலுக்கு போறாங்க. ஆமென். நம்ம காலையில் எழும்பி ஜெபிக்கணும். ஆண்டவருடைய நோக்கத்தை அறியணும், அதை கண்டுபிடிக்கணும், அந்த சித்தத்தை நிறைவேற்றணும். ஆமா, கர்த்தருடைய நாமத்தினால நான் பாரத்தோடு சொல்றேன், முன்னானவைகளை பின்னால போகாதீங்க. இனிமே பழைய கதை, பழைய ஸ்டோரிஸ், பழைய அது இதுன்னு சொல்லிக்கிட்டு டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க கூடாது. ஆமென். இந்த நாட்களில் முன்னானவைகளை நாடுங்க. இந்த வருஷம் முடியறதுக்குள்ளாக ஒரு 100 பேருக்காவது இயேசுவின் அன்பை பற்றி நான் சொல்லணும். அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காய் ஜெபிக்கணும். கஷ்டப்படுகிற ஏழைகளுக்கு, கொஞ்சம் வசதி படைத்த சகோதரர்கள் கவனிங்க. ஆமா, ஆண்டவரே, நாங்கள் இந்த மாதம் 1 லட்சம் ரூபாய் ஏழைகளுக்கு நாங்கள் ஆண்டவர் துணிமணி வாங்கி கொடுக்கணும்ப்பா. ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் தருவாரு. பிள்ளைக்கு கல்யாணத்துக்கு 10 லட்சம் ரூபானாலும் அங்கங்க பிரட்டி பண்றீங்கல்ல, ஆண்டவர் அதுக்கு உதவி செய்யறாருல்ல. சாட்சி நம்ம சொல்லிக்கிடுறோம் இல்ல. அதே மாதிரி ஏழைகள், திக்கற்றவர்கள், பள்ளிக்கூடத்துக்கு போக வசதி இல்ல, ஃபீஸ் கட்ட முடியாதவங்க, அவங்களுக்கு நம்மால ஏதாவது உதவி செய்ய முடியுமா? அப்படி உங்க நோக்கத்தை பாருங்க. ஜெபம் பண்ணி கேளுங்க, ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஒரு சண்டே கூட நான் போகாம இருக்க மாட்டேன். சர்ச்சுக்கு வரும் நாட்களை கட்டாயம் ஆலயத்தை நான் போவேன். தேவனை தேடுவேன். நான் முன்னால நின்று என்னை பெரிய ஆளை காண்பிக்கிறதுக்கு அல்ல. ஆமா, நான் சிறுகணும், என் ஆண்டவர் பெருகணும். நான் சிறுகணும். அதுதான் அது ஜான் த பேப்டிஸ்டினுடைய அவனுடைய நோக்கம். அது நான் சிறுகணும், என் ஆண்டவர் பெருகணும். அதனால அவருடைய ஊழியத்தை கர்த்தர் செய்ய அவனுக்கு உதவி செய்தார். இந்த நாட்களில் எல்லாரும் கரங்களை உயர்த்துங்க. எந்த பலவீனத்தில் இருந்தாலும் இப்போ ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ணுவோம். உங்க பலவீனம் உங்களை விட்டு போயிடும். ஐயா, வயது போன நாட்கள்ல எங்களோடு இணைந்து ஜெபிக்கிற பெற்றோரை உயர்த்துங்க ஐயா. சமாதானத்தின் தேவன் கூட இருங்க ஐயா. ஆமென் அப்பா. இன்னும் வீட்டுக்குள்ள பழைய சண்டை, பழைய கோர்ட்டு கேஸு,
எல்லாத்தையும் தூர தூக்கி எரிஞ்சிட்டு இந்த லாயருக்கு இவ்வளவு ரூபா, அந்த லாயருக்கு இவ்வளவு ரூபா கொடுத்து லாயருக்கு வீட்டுக்கு லாயருக்கு வீட்டுக்கும் சுத்திட்டு கிடந்த காலங்கள் முடியட்டும். போலீஸ் ஸ்டேஷனுக்கு வீட்டுக்கு சுத்தின காலங்கள் முடியட்டும். கோர்ட்டு வாசலுக்கு வீட்டு வாசலுக்கு சுத்தின காலங்கள் முடியட்டும். தேவரே, உம்முடைய சித்தத்தை உம்முடைய பிள்ளைகள் அறிந்து கொள்ளட்டும். அப்பா, பாரத்தோடு ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு சபையில எழுப்புதல் வரட்டும். கத்தோலிக்க மார்க்கத்தில் எழுப்புதல் வரட்டும். தென்னிந்திய திருச்சபைகளில் எழுப்புதல் வரட்டும். ஆண்டவரே, டிபிஎம் சபைகளில் எழுப்புதல் வரட்டும். அசம்பிளிஸ் ஆஃப் காட் சபைகளில் எழுப்புதல் வரட்டும். ஆண்டவரே, அனைத்து பெந்தைகோஸ்தே சபைகளில் எழுப்புதல் வரட்டும். ஆண்டவரே, எல்லா சால்வேஷன் ஆர்மி, செவன்த் டே அட்வென்டிஸ்ட், ஆண்டவரே, குறிப்பா இந்த லுத்தரன் சபைகளுக்குள்ளே ஆண்டவரே ஒரு பெரிய எழுப்புதல் வரட்டும். ஆண்டவரே, எல்லா விதமான பண ஆசை வேரோடு பிடுங்கப்படட்டும். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படட்டும். ஹல்லேலூயா. எதை குறித்தும் கலங்காமல் உம்முடைய பிள்ளைகள் தைரியமாய் இருக்க உதவி செய்யும். என் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். என்னுடைய மீட்பர் உயிரோடு இருக்கிறார். மை ரெடீமர் லீவ்ஸ். நீர் எங்களை நடத்துவீர் ஆண்டவரே. இந்த இரவிலே எங்கள் ஜெபத்தை கேட்டு கர்த்தர் ஜனங்களை சுகத்தையும் பலத்தையும் சமாதானத்தையும் கொடுத்து ஆண்டவரே, பின்னானவைகளை மறக்கவும் முன்னானவைகளை நாடவும் கர்த்தர் வைத்திருக்கிற பரம அழைப்பின் பந்தய பொருளை பெறவும் அந்த லக்கை நோக்கி தொடர உம்முடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்யுங்க. யாரெல்லாம் டயர்ட் ஆயிட்டாங்களோ, யாரெல்லாம் தப்பான பாதையில் ஓடிக்கொண்டிருக்கிறாங்களோ, யாரெல்லாம் இனி வேண்டான்னு விட்டுட்டாங்களோ, மறுபடியும் அந்த ஊழியர்கள் எழும்பட்டும் ஆண்டவரே. பணத்துக்கு பின்னால போன ஊழியர்கள், பணத்தை சேர்த்து வச்சிட்டு வீட்டுல கம்ஃபர்டபிளா உட்கார்ந்துகிட்டு இருக்கிறவன் எல்லாம் எழுப்பும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். சோர்ந்து போன பிள்ளைங்க, துவண்டு போன பிள்ளைங்க, அப்செட் ஆன பிள்ளைங்க, டிப்ரெஷன்ல போன பிள்ளைங்களை மறுபடியும் கர்த்தர் உயிர்ப்பிக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலே தேவ கரம் வெளிப்பட்டதுக்காக ஸ்தோத்திரம். அப்ரோஜனமான ஊழியக்காரன் கடமை மட்டும் செய்திருக்கிறேன் அப்பா. உமக்கு ஒருவருக்கு மகிமை உண்டாகட்டும். நாளைக்கு 5:30 மார்னிங்ல அந்த 5 நிமிஷம் ஆண்டவரே, அனுதினமும் ஆவியானவரோடு என்ற குறுஞ்செய்தி ஆசீர்வதித்து தாங்க. நாளைக்கு புதன்கிழமை சாயந்தரம் மிஷனரிகளுக்காக நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிற நாளப்பா. கர்த்தர் உதவி செய்யும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிங்க, பாதுகாத்து கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். தேவ கிருபை உங்களை தாங்கட்டும். பிரைஸ் காட். கரந்தட்டி ஸ்தோத்திரம் பண்ணி ஆமென். எல்லாம் சேர்ந்து வாயை திறந்து சத்தத்தை உயர்த்தி சொல்லுவா. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். தேங்க்யூ. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இச்செய்தி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்ததென்று நாங்கள் நம்புகிறோம். தொடர்ந்து எங்கள் செய்திகளை கேட்டு கர்த்தருக்குள் ஆசீர்வதிக்கப்பட ஜீசஸ் மீட்ஸ் மினிஸ்ட்ரீஸ் என்கிற எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் ஜெப உதவிக்கு எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9842252836 மற்றும் 7299546363. இமெயில் gpsrobinson@hotmail.com. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.